பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வந்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை நம்ம வந்து கற்றுக்கொள்ளலாம். அப்போது நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இயேசு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தீர்மானத்துக்குள்ளே வரணும். அதனால தான் எவ்ரிதிங் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே வந்து ஒரு எண்ணத்தை நம்ம வந்து உருவாக்கிக்கணும். அப்போது நம்ம வந்து அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வரும்பொழுது நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் நம்ம வந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போது ஆகார் கூட பார்த்திங்கன்னா தேவனை நோக்கி கதறும்பொழுது ஒரு ஒரு தண்ணீர் துறவண்டியை பார்த்து அவங்களோட மகனோட தாகத்தை வந்து அவர் தீர்க்கிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்ம வந்து நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 19வது ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, சிம்சோன் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது நாங்கள் வந்து ஆண்டவர் அறியாதவங்களாக இருந்தப்போ எங்களுக்கு வந்து சிம்சோன் கதை தான் வந்து நாங்கள் சிறு வயதில் வந்து நான் கற்றுக்கிட்ட முதல் ஒரு வேதத்துலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு பாடம் எது அப்படின்னா சிம்சோன் பற்றி தான். அது வந்து இன்னும் கூட வந்து நமக்கு வந்து அப்படியே ஒரு காட்சியாகவே இருக்கும். அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். அவர் வந்து தாகமாக இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. தேவனை நோக்கி அவர் கெஞ்சும் பொழுது தன் பிராணன் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும் பொழுது என் அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சில வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். புதிய வாழ்வு, புதிய ஜீவன், புதிய ஆவி, புதிய வலிமை, புதிய பார்வை, புதிய நம்பிக்கை, புதிய மகிழ்ச்சி அல்லது களிப்பு, புதிய மகிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அவருக்கு வந்து ஜீவனை கொடுத்துருக்குறாரு. அதனால் நாம் கூட நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது இப்போ இருக்கிற ஒரு வாழ்க்கையை விட நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது இதை விட ஒரு மேலான ஒரு வாழ்க்கையை நமக்கு வந்து தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. அனுதினமும் நம்ம இந்த வேத வசனங்களை வாசித்து அதில் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை முன்னோக்கி வச்சு நம்ம செல்ல நமக்கு இது வந்து உதவியாக இருக்கும்னு நம்ம வந்து தேவனை நோக்கி நம்ம வந்து முறையிடலாம். ஆமேன்.